நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. ஆமா. அமெரிக்காவில் நாங்கள் இருக்க யூட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கம்யூனிட்டிக்காக தமிழ் ஸ்கூல் வச்சு நடத்துகிறாங்க. இந்த தமிழ் ஸ்கூலில் செய்யுள் இலக்கணம் ஒப்புவித்தல் போட்டின்னு சொன்னாங்க. ஸோ என் பொண்ணுக்கு வந்து நான் அழகாக சொல்லி கொடுத்தேன். அவள் வந்து அழகாக கற்றுக்கிட்டா. அவள் போய் ஒப்புவித்தலும் அழகாக சிறப்பாக பண்ணான். ஆனால் என் பையன் ஒரு டார்ச்சர் பண்ணாமல் பாருங்க. அதாவது இந்த முதல் பிள்ளைங்களுக்கு என்ன வேணால் சொல்லி கொடுத்துடலாம், என்ன வேணால் அது பண்ணி சமத்தா அதுங்க கேட்டுக்கோங்க பாருங்கள். இந்த ரெண்டாவதாக பிறக்குதுங்க பாருங்களேன், ரெண்டாவதுன்னு சொல்லலாம், அல்ல கடைக்குட்டின்னு சொல்லலாம். இதுங்க பண்ணுற அலம்பில் இருக்கே. என் பையனுக்கு நான் சொல்லி கொடுக்கறது எவ்வளோ பாடுபடுறேன்னு நீங்களே இந்த வீடியோவில் பாருங்க. சரி சொல்றியா? ப்ளீஸ் ஓடி விளையாடு பாப்பா. ப்ளீஸ் சொல்ல. ஓடி விளையாடு பாப்பா. ஏய் செல்லல. ப்ளீஸ் டே காலை. ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ் குஹன் காலை. காலை காலை எழுந்தவுடன் குகன் ப்ளீஸ் குகன் காலை எழுந்ததும் காலை ப்ளீஸ் காலை எழுந்தவுடன் படிப்பு. நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. ஆமா. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? டே கூடி விளையாடு பாப்பா. கூடி விளையாடு பாப்பா. ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. ஆமா. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது.